புதியம் நேயர்களுக்கு வணக்கம். நான் அகல்யா, கிளினிக்கல் டயட்டிஷியன், உணவியல் ஆலோசகர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். அதாவது ப்ராப்பரான முறையில் மோஷன் போக முடியாததும், அடுத்தது அடிக்கடி மோஷன் போகிறதும். இந்த ரெண்டும் எதனால் வருது, உணவு பழக்க வழக்கங்கள் என்ன எடுத்துக்கிட்டால் சரியாகுன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னா என்ன, இது எப்படி வருது அப்படின்னா, நம்மளோட இம்ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் அண்ட் செடன்டரி லைஃப் ஸ்டைல் மூலமாக தான் வருது. அதாவது பாதி நோய் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து டயபெட்டிஸ்லேருந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன்லேருந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள்னால வரது தான். லைக் பார்த்திங்கன்னா இப்போ விமென்க்கு வர பிசிஓடி, தைராய்டு, இதோட பேசிக் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல், செடன்டரி லைஃப் ஸ்டைல்னால, ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வரது மட்டும்தான். முக்கியமாக ஒரு 60 to 40% இதுதான் ரீசனாக இருக்குது. ஸோ அப்படி என்ன நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம சாப்பிட்ட உணவுகள் வேறு மாதிரி. அதாவது நம்மளோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, தாத்தா பாட்டி அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டது அவங்க சாப்பிட்றதுல இருந்தே அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனோ, கார்போஹைட்ரேட்டோ, ஃபேட்டோ, ஃபைபரோ, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடச்சிது. இப்போ நம்ம சாப்பிட்ருக்க உணவு அந்த மாதிரி கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு இப்போ ஒரு விட்டமின் சி வேணும் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கோ அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ போய் ஒரு ஆரஞ்சு எடுத்தால் நமக்கு அந்த விட்டமின் சி கிடைக்குமா? கிடைக்காது. மினிமம் நமக்கு தேவையான அந்த விட்டமின் சி கிடைக்கணும்னா 6-7 பழம் வரைக்கும் ஒருத்தர் மட்டுமே சாப்பிடணும். அது ஏன்னா அந்த உணவு அவங்க கல்டிவேட் பண்ணுறது, இந்த அக்ரிகல்ச்சரல்லேருந்து வர மாற்றங்கள், அவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ், இதனால் இந்த கண்ட்ரோல்டு குவான்டிட்டியான நியூட்ரியன்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கண்ட்ரோல்டு குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற உணவுகள்லேருந்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா இப்போ இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டில் என்னென்ன ஈஸியாக இருக்கோ அதை தான் நம்ம எல்லாருமே கிராஸ் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? லைக் சமைக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே டைம் சேவிங்காக, டைம் எது ரொம்ப சேவ் பண்ணுதோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம எல்லாமே சூஸ் பண்ணுறோம். லைக் 2 days முன்னாடி குக் பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ்லாம் கூட இப்போ இருக்குது. அப்போது நமக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காம போகிறதுனால வர ப்ராப்ளம் தான் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அப்படி இல்லைனா கான்ஸ்டிபேஷன். ஸோ இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எதனால் இது வருதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க அதிகமான அளவுக்கு வெளியே சாப்பிட்றது, ப்ராசஸ்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு மீட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட்டு, இந்த பர்கர், இந்த மாதிரியான உணவுகள் டெய்லியுமே அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான மாவுச்சத்து எடுத்துக்கிறது. 3 வேளையும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை விட அதிகமான அளவில் மாவுச்சத்தை எடுத்துக்கும் போது முக்கியமாக அவங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ப்ராப்பராக அடிக்கடி அது ஜீரணம் ஆகிடும், மறுபடியும் பசிக்கும், மறுபடியும் சாப்பிடுவாங்க. அப்போ அதுக்கு மேலே 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 அதிகமான அளவில் அவங்க உணவை உட்கொள்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான அளவை விட ப்ராசஸ்டு ஃபுட்டு அதிகமாக இப்போ பேக்கெட்டில் வர்றது, ஃப்ரைட் பண்ண சிப்ஸு, இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரியான உணவுகளில் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்றது, இந்த சமோசா, இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, சாப்பிட்ட உடனே நமக்கு சாப்பிட்ட உடனே வயிறு அதை ஏற்றுக்கிட்டு நம்ம குடலுக்குள்ளே போய் அது ஜீரணமாகி வெளியே வரணும். இதுதான் ஒரு ப்ராப்பர் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட வேலை. ஆனால் இந்த மாதிரி உணவு உட்கொள்கிறவங்க என்ன அந்த வயிறு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை அதனால் ஜீரணிக்கவும் முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு ப்ராப்பர் டைஜஷன் ப்ராசஸே நம்மளோட குடல் அது சரி பண்ண முடியறது கிடையாது. அப்போ அந்த இன்டெஸ்டைன் என்னாகும் அப்படின்னா, அந்த ப்ராப்பர் டைமில் டைஜஸ்ட் பண்ணாமல் ரொம்ப நேரம் அதுக்குள்ள உணவை தக்க வச்சுக்குது. அதனால் டைஜஸ்ட் பண்ண முடிகிற வரைக்கும் தான் டைஜஸ்ட் பண்ணும். மீதி என்ன பண்ணும், மெதுவாக அதோட டைமை விட அதிகமான டைமை எடுத்துக்குது. அப்போ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடலானது வீக்கம் அதிகமாக இன்ஃப்ளமேஷன் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, அடி வயிறு வலிக்கிறது, மேல் வயிறு வலிக்கிறது, இந்த கிராம்பிங், ப்ளோட்டிங், கேஸு, வயிறு உப்புன மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் மெதுவாக வர ஆரம்பிக்குது. அடுத்து என்ன பண்ணும், நமக்கு தேவையான சத்து நம்ம பாடிக்கு அது கொடுக்கவே கொடுக்காது. சாப்பிட்ட உடனே என்ன பண்ணும், உடனே அது வெளியே தள்ளணும் தான் பார்க்கும். ஏன்னா பாவம் அது டைஜஸ்ட் சிஸ்டமை அதிகமான அளவில் நம்ம வேலை செய்ய வைக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, அடுத்த வேளை நம்ம சாப்பிடும்போது மோஷன் போயிடும். ஒரு நாளைக்கு 5-6 வேளை மோஷன் போவாங்க, சாப்பிட்டோன்னே போவாங்க. இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, புவர் அப்சார்ப்ஷன், டைஜஷன் தான் காரணங்க. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா, அது சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், இல்லை அவங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும், இந்த மாதிரியான பல காரணங்கள் இருக்குது. அடுத்தது முக்கியமாக நர்வஸ் சிஸ்டம். ஸோ இது என்ன நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா,
நம்ம பிரெயின்லேருந்து கட்டுக்கு வயிற்றுக்கு வந்து ஒரு சிக்னல் போகும். ஓகே நம்ம சாப்பிட்டாச்சு, நமக்கு அது போதும் அப்படின்ற மாதிரியான இருக்கும். இல்லை நமக்கு டைஜஸ்ட் பண்ணுன்ற ஒரு சிக்னல் போகும். அந்த சிக்னல்லே நமக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது அது உள்ளே தக்க வச்சு தேவையில்லாத ப்ராப்ளம்லாம் உண்டு பண்ணுது. இதுதான் வந்து ஐபிஎஸ். இப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சைக்கலாஜிக்கலாக நம்ம ட்ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து இந்த மைண்ட் செட் அதிகமாக எமோஷன் போய் அவங்களோட மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம சரி பண்ணணும். இதை சரி பண்ணி அவங்களோட இந்த ப்ராசஸ் ஃபுட்டு சாப்பிட்றதாகட்டும், இல்லை வெளியே சாப்பிட்ற உணவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதிகமான அளவு நல்ல வீட்டிலேயே முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் மாதிரி உணவுகள்லாம் கொடுக்கும்போது இது கண்ட்ரோல் ஆகுது. அடுத்தது கான்ஸ்டிபேஷன் சொல்லும்போது மோஷன் வந்து ஒரு 4 நாள் போகலை, 5 நாள் போகலை, 3 நாள் போகலை அப்படிங்கும்போது தான் அதை கான்ஸ்டிபேஷன் சொல்கிறோம். இப்போ இந்த டெய்லியும் போகிறவங்களுக்கு அந்த பனி போக முடியல அப்படின்றனால அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு இறுக்கம், பாரம், ஒரு மாதிரி உப்புசமாக இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ இது கான்ஸ்டிபேஷன் போகலை, மோஷன் ப்ராப்பராக போகலை, கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்குன்ற சமயத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் யாருக்கு வேணாலும் வரலாம். இது ஒரு ப்ரொலாங்டு ப்ராப்ளமாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்லை எனக்கு ஆன் அண்ட் ஆஃப் தான் வருது, நான் ரெகுலராக மோஷன் போகிறேன், பட் எனக்கு ஆன் அண்ட் ஆஃப் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லும்போது வீட்டிலேயே இருக்கிற ஒரு சில உணவுகளை வச்சு நம்ம சரி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டே வந்து கருந்திராட்சையை ஊற வச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து மார்னிங் குடிச்சிட்டு அந்த திராட்சையும் சாப்பிட்லாம். ஒரு 5லேருந்து 6 வரைக்கும். வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 ml வரைக்கும் சோக் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அடுத்தது வந்து ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றது. அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் நிறையா மோர் எடுத்துக்கிறது, தயிர் எடுத்துக்கிறது. தயிர்லேயே நிறைய தண்ணி எடுத்து ஆட் பண்ணி சாப்பிட்றது. ஃபைபர் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து ஒரு நாளைக்கு 23லேருந்து 30 கிராம் வரைக்கும் மினிமமாவது எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி வரும்? லோக்கல் வெஜிடபிள்னால் என்ன? இப்போ வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள் லோக்கலாக இந்த பீர்க்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரி காய்கள்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியான வழிகளை ஃபாலோ பண்ணி நிறையா தண்ணி குடிச்சிட்டு ஃபைபர் எடுக்கும்போதே கான்ஸ்டிபேஷன் சரியாகுது. ஸோ இந்த டாபிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.